வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஐஎம் டாக்ஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. சார் நீங்க வந்து சினிமா ஃபீல்டுல வந்து நிறைய வருஷம் இருக்கீங்க. நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. பிளஸ் ப்ரொடியூசராவும் இருக்கீங்க. ஸ்டோரி எழுதியிருக்கீங்க. பல பரிமாணத்துல நீங்க இருக்கீங்க. சோ உங்களோட திரையுலக பயணத்தை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாங்கம்மா. என்னுடைய திரையுலக பயணம் வந்து நீண்ட நெடிய பயணம். கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த திரையுலகை காதலித்துக் கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல கவிதைகள் நிறைய எழுதுவேன் பள்ளி பருவங்கள்ல. திரைப்படத்துல எப்படியாவது ஒரு கவிஞராக பாடலாசிரியராக வரணும்னு சொல்லி தான் என்னுடைய ரொம்ப ஆசை. அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறப்பதான் 1995 வருஷம் தஞ்சாவூர்ல நடந்த 8வது உலக தமிழ் மாநாடு. அதுல ஒரு புது கவிதைக்கான ஒரு போட்டியில முதல் பரிசு வாங்கினேன். 2வது பரிசு வந்து காலம் சென்ற கவிஞர் வாசன், எல்லாருக்கும் தெரியும். நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதினா ரொம்ப நெருங்கிய நண்பன். அவர் தவறிட்டாரு. அவர் 2வது பரிசு வாங்கினாரு. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த திரையுலகத்தில் பயணப்பட்டு ஒரு பாடலாசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஆசை. பல படங்களுக்கு பாடல் எழுதுனேன். ஆனாலும் பெரிய வெற்றிகரமான ஒரு பாடல்களை கொடுக்க முடியல. குடும்ப சூழ்நிலைகள், படிப்பு, இப்படி பல பிரச்சனைகள் காரணமா சென்னையிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து சென்னைன்னு சொல்லி பல விதமான பயணங்கள். அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட இன்னைக்கு 10 படம் பண்ணி இருக்கலாம். அவ்வளவு செலவுகள் செய்து இந்த திரையுலகத்தை வந்து வந்து மோதி மோதி போராடி போராடி இன்னைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2009வது வருடம் மதுரை சம்பவம் படத்தை இயக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய குடும்ப நண்பர் ஜான் பீட்டர், மியூசிக் டைரக்டர், அவர் வந்து தூத்துக்குடி படத்தை தயாரித்து இயக்கிய ஹரிக்குமார் சார் அவர்கிட்ட கூப்பிட்டு போனாரு. ஸோ அவர்கிட்ட போய் அந்த மதுரை சம்பவம் கதையை சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பல பேரை போய் பார்க்குறப்ப ஓய்டாங்கல் காலம் சென்ற மாபெரும் முதுபெரும் நடிகர் பாலாஜி ஐயா அவருடைய சன் சுரேஷ் பாலாஜி சாரை பார்க்குறப்ப அந்த கதையை கேட்டு அவங்க என்டிடிவியில் அதை சொல்லி அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது மதுரை சம்பவம். அதுக்கு அந்த படத்து மூலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலாசிரியர், ஒரு கவிஞர் அப்படின்ற தளத்திலிருந்து தாண்டி ஒரு இயக்குனரா அது மாறுறப்போ வந்து அதுக்கான சில தகுதிகளையும் பொறுப்புகளையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை தொடர்ந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா, சிவப்பெனுக்கு பிடிக்கும்னு ஒரு படம். அது நானே தயாரித்தேன். என்னுடைய கம்பெனி யுரேகா சினிமா ஸ்கூல், அதனுடைய கம்பெனி பேர் இது. அதிலே நான் படம் தயாரித்தேன். நல்ல பாராட்டு கிடைச்சது. ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் சதீஷ்குமார் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் தொப்பின்னு ஒரு படம், அதுவும் மிக சிறப்பான அருமையான ஒரு டி நோட்டிஃபைடு ட்ரைபல்ஸை பற்றிய ஒரு படம் அது. அதுவும் நல்ல மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சது. அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய சகோதரன், மத்திய சென்னையினுடைய கதாநாயகன் ஜெய்வந்த் அவர்கள் என்னை அழைத்து அண்ணா ஒரு படம் பண்ணணும் அப்படின்றப்ப காட்டுப்போய சார் இந்த காளி அப்படின்ற அந்த பொருளாதார பிரச்சனைகளை குறித்த ஒரு படம், அதுவும் மிக சிறப்பான ஒரு படம். இப்படி தொடர்ந்து வரிசையாக ஒரு 4 படங்களை வந்து இயக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. படத்தை தயாரிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்ப தற்போது லட்சுமி லாரன்ஸ் காதல் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு படத்தை பண்ணிட்டு வரும். இப்படிதான் ஒரு கவிஞராக வந்து ஒரு இயக்குனராக மாறி பிற்பாடு ஒரு தயாரிப்பாளராக மாறி சினிமாவில் வந்து எல்லா பரிமாணங்களிலும் எல்லா விதமான தளங்களிலும் செயல்படுவதற்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குமா. இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது சார்? இந்த படத்தோட அப்டேட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணுங்கம்மா. இது வந்து என்னுடைய 5வது திரைப்படம். நானே தயாரித்து நான் இயக்கியிருக்கிறேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய முக்கிய மையக்கரு வந்து டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சிறப்பான ஒரு மாமனிதர். அவருடைய கதை தான் இது. அவர் வந்து பல வருடங்களாக இந்த கதையை வந்து அவர் எழுதி அதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் நமக்கு அவசியம் தேவை அப்படின்ற வலியுறுத்தக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ICWO ஹரிஹரன் சார் மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு. அது மூலமா தான் இன்னைக்கு வந்து ஐஎம் டாக்ஸினுடைய அந்த இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவே நடக்குது இன்னைக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். படம் முடிஞ்சிருச்சு. தணிகை குழுவினுடைய அனுமதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.
அது எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து வெளியிடலான்னு இருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அது என்னுடைய 5வது திரைப்படம். ஹரிஹரன் சார் இதுல என்ன ரோல் பண்ணியிருக்காங்க சார்? ஹரிஹரன் சார் வந்து எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். அவர் வந்து சிவப்பு எனக்கு பிடிக்கும் படம் பண்றப்ப, அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம். அது என்னன்னா வந்து சைல்டு அபியூஸ், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையை பற்றிய ஒரு திரைப்படம். அது மட்டுமல்ல, செக்ஸ் லேபர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பாலியல் தொழிலாளிகளை பத்தி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல தான் வந்து ஹரிஹரன் சாருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உதவி செஞ்சார் எங்களுக்கு. பயங்கரமான உதவிகள் செஞ்சு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு கூப்பிட்டு போய் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணார். அந்த காலத்துல இருந்தே அவர் எனக்கு பழக்கம். அப்பதான் வந்து இவரை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதுல ஒரு கேரக்டர் ஒன்று இருந்தது. பொதுவாக ஐசிடபிள்யூ ஹரிஹரன் சாரை பார்த்தாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய மீசை வச்சிருப்பாரு, அவருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, கமிஷனர் இப்படி கேரக்டர் தான் கொடுப்பாங்க. ஆனா நான் அவரை கொண்டு வந்து மீசையில அடிக்க வச்சு நல்ல கதாநாயகிக்கு ஒரு அப்பாவா, ஒரு சங்கீதம் வித்வானா, ஒரு படத்துல வந்து ஒரு நெகட்டிவா இருந்து பாசிட்டிவா மாறுற ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கிறாரு. மிக சிறப்பா பண்ணியிருக்கிறார். அந்த படம் வெளியே வர்றப்ப கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிடைக்கும். இதுல கேஆர் விஜயம்மா நடிச்சிருக்காங்கல்ல சார், அவங்கள எப்படி நீங்க காஸ்ட் பண்ணீங்க? ஏன்னா அவங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிக்கல. இந்த படத்துல வந்து நீங்க அவங்களை திரும்ப நடிக்க வச்சிருக்கீங்க. எப்படி சார் அவங்க? எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த திரைப்படத்துல வந்து புன்னகை அரசி கேஆர் விஜயா அம்மா வந்து ஒரு கௌரவ பாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. கேஆர் விஜயா அம்மா வந்து எங்களுக்கு வந்து குடும்ப நண்பர். அவங்களுடைய மகள் எனக்கு வந்து எங்களுடைய சகோதரி, குடும்ப நண்பர். அப்ப இந்த கேரக்டருக்கு ஒரு வெள்ளைக்கார அம்மாவை நடிக்க வைக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு யோசனை வந்தது, அப்படி இல்லாம ஏன் நம்ம கேஆர் விஜயா அம்மாவை கேட்கக்கூடாது, ஏன் வந்து அவங்கள வந்து நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறப்ப கண்டிப்பா வரேன் தம்பி, நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய பாக்கியம். 3 நாள் எங்க கூட இருந்தாங்க. இருந்து எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னா, இவ்வளோ பெரிய ஒரு நடிகை, மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்றவர்களால் நடித்த ஒரு நடிகை எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு ஒரு அன்பா, நம்ம டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும் சொல்லி கடுமையான வெயில், அந்த வெயிலையும் உச்சி வெயிலையும் அவங்க நின்று நிதானமா நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து நான் வந்து இருகரத்தையும் கூப்பி நான் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கேரக்டர் அவங்க பண்ணதுனால படத்தினுடைய அந்த வேல்யூ, அதோட மதிப்பீடு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. அதனால வந்து அது மட்டும் இல்ல, டப்பிங்க்கும் அப்படிதான் வந்து அழகா வந்து பேசி கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கக்கூடிய பண்பு, அதே மாதிரிதான் ஆட்சி மனோரமா அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட பண்பு எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் இயக்குனர்கள் சொல்லக்கூடிய அந்த படைப்புக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற அந்த அந்த சிந்தனையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உச்சத்துல இருக்கிறார்கள். எனவே அது எனக்கு ஒரு அவங்களை இயக்குனது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நியூ ஃபேஸ்ல சார். ஆமாங்கம்மா. அவங்க எப்படி இந்த படத்துக்கு எப்படி நடிச்சு கொடுத்திருக்காங்க? கண்டிப்பாங்கம்மா. அதாவது வந்து ஏற்கனவே வந்து நம்ம அருமையான தம்பி அவங்க எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்ப நண்பர்கள் தான். இதுல கதாநாயகனாக நடித்தவர் வந்து ரோஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து என்னுடைய நண்பர் கஜினி, ராஜா கஜினி முகமதுனுடைய படத்துல உட்ரான் படத்துல வந்து அவர் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அவங்க அப்பா வந்து பத்திரிகையாளர் துறையில வந்து சங்கம் வைத்திருக்கக்கூடிய தலைவர் சுபாஷ். அவருடைய தகப்பனார் வந்து பாத்தீங்கன்னா டி.என். ரவீந்திரதாஸ். அவர் வந்து பெரிய பத்திரிகையாளர். அவங்க அவரும் என்னுடைய அப்பாவும் நண்பர்கள். இப்படி பரம்பரை பரம்பரையா 3வது தலைமுறை தான் வந்து கதாநாயகனை நடித்த ரோஷன் வந்து எனக்கு அறிமுகம். அப்படின்றப்ப இந்த படத்துக்கு வந்து கேட்ட உடனே ஒரு சுபாஷ் சார் வந்து உடனே ரோஷன்கிட்ட சொல்லி ரோஷன் வந்து அற்புதமா நடிச்சு கொடுத்தாரு. மிக சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி கதாநாயகி பாத்தீங்கன்னா வந்தன தரணின்னு சொல்லி ரொம்ப அருமையான பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே 2, 3 படம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது எனக்கு பேர் தெரியல. ரொம்ப வந்து இந்த படத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் கத்துக்கிட்டு 1 வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இந்த படத்துல நடிச்சு கொடுத்து கிளைமாக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து முட்டியில ரத்தம் வருது, ஆனாலும் வெளியே சொல்லாம நடிச்சு கொடுத்து டப்பிங் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று ஒரு பெண்ணால் எப்படி முடியுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. கண்டிப்பா சொல்றேன், இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் படம் வெளியே வந்துச்சுன்னா பல பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் அங்கீகாரமாகவும் இருக்குன்றது என்னுடைய கருத்து.
மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா சாங்ஸ் கேட்டோம். சாங் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி அவரை கேஸ்ட் பண்ணீங்க? பொதுவா வந்து என்னுடைய நண்பருடைய படத்துக்கு வந்து ஒரு பாடல் எழுதினேன். சாலை சகாதேவன் சொல்லி நெருங்கிய நண்பர். அந்த பாடல் எழுதும்போது எஸ்.ஆர். ராமனுடைய அறிமுகம் கிடைச்சது. ரொம்ப அழகா செஞ்சிருந்தாரு. உடனே வந்து அவரோட போயிட்டு இந்த பாடல்கள் அற்புதமா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி கேமராமேன் மகேஸ்வரன், அவரும் வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர். எல்லாமே நண்பர்கள் தான் அதுல. அற்புதமா பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே வந்து ரொம்ப முழுமையா ஒரு திரைப்படத்துக்கான அத்தனை காரியங்களையும் செஞ்சு ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்தாங்க. இன்னும் கூட நான் 2, 3 பேரை சொல்லணும். என்னன்னா வைரமுத்து ஐயா. நான் வந்து அடிப்படையில நான் ஒரு கவிஞரா இருந்தாலும், நான் வந்து ஒரு பாடலாசிரியரா இருந்தாலும், என் படத்துல பாத்தீங்கன்னா வைரமுத்து ஐயா இல்லாம இருக்கவே முடியாது. தொப்பி படத்துல அற்புதமா பாட்டு எழுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடல். அற்புதமான ஒரு பாடல். அதை எழுதி கொடுத்தது மட்டும் கிடையாது. எங்க தோளை தட்டி எங்களை பாராட்டி இது நூற்றாண்டுக்கான பாடல் யுரேகா அப்படின்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துறது எங்கள் ஐயா கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் சிவமணி சார், அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் தான் எங்களை அவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணி எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னன்னா ஒரு படத்தின் மூலமாக மனிதநேயம் உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி அதை எப்படி வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றாங்க, எப்படி அதை வந்து உந்தி விடுகிறார்கள் என்பதற்கு இந்த படம் ஒரு காரணம். கேஆர் விஜய் அம்மாவா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ட்ரம்ஸ் சிவமணி சாரா இருக்கட்டும், கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவா இருக்கட்டும், அவருடைய உற்சாகத்துல தான் அந்த படம் வந்து உருவாகிருக்கு. எனவே அந்த படத்துக்காக வந்து நீங்க எப்படி ஆர்வமா காத்திருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் ஆர்வமாக காத்திருக்கேன். ரிலீஸ் டேட் சொல்லுங்க. அது சொல்ல முடியாதுங்கம்மா. என்னன்னா கொஞ்சம் பணிகள் இருக்கு, இன்னும் தணிக்கை இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து பொறுமையா காத்திருக்கிறோம். கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச உடனேயே இந்த வருடத்துக்குள்ளாகவோ அல்லது வந்து அடுத்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயோ கண்டிப்பா அதை வெளியே கொண்டு வந்துருவோம். உங்களோட படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா.